கடந்த 2023 அக்டோபர் மாதம் அசர்பைசான்ல விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆன நிலையில பல பிரச்சனைகள் காரணமாக படத்தை இயக்கி முடிப்பதில் தாமதமுமே ஏற்பட்டது. பின்னர் அஜித் சாருடைய ரொமான்டிக் பாடலோடு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்து கொண்டிருந்ததால இந்த படத்துடைய ரிலீஸ்ல தாமதமுமே ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேற தேதிக்கு ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு படக்குழுவுமே அறிவிச்சாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாகி தொடர்ந்து தற்போது ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. விடுமுறை இல்லாத நாட்கள்ல விடாமுயற்சி வெளியானால் கூட இந்த படத்துடைய வசூல்ல எந்த குறையுமே வைக்காம நம்ம ஏகே அவர்கள் அடிச்சு நொறுக்கிட்டும் இருக்காரு. சோ தற்போது வரைக்குமே பல இடங்கள்ல இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்காம். சோ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 அல்லது 5 நாட்கள் ஆகிவிட்டது. சோ படத்துடைய 2 நாட்கள்லயே படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 250 கோடிகளுக்கு மேல வசூலாகி உள்ளதாக செய்திகளுமே வெளியாச்சு. ஆனா இது வரைக்குமே படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகல. சோ தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான லைக்காவுடைய சுபாஷ்கரன் அவர்கள் இந்த படத்துடைய வசூல் பற்றி பொது வெளியில அறிவிச்சிருக்காரு. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தற்போது வரைக்குமே 300 கோடிகளை கிட்ட வசூலாகி உள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, உங்களை யாரெல்லாம் விடாமுயற்சி பாத்தீங்க, விடாமுயற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுத்தது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.